இந்த மாதிரி பெடல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற இந்த மோட்ரு சுவிட்சை ஆன் பண்ணதும் இந்த ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆச்சுன்னா எப்படி இந்த ப்ராப்ளத்தை சரி செய்யுங்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலேட்டருக்கு பின்னாடி இருக்கிற டோரை கழட்டி பார்க்கணும். எப்போதுமே கரண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை சரி செய்யும் போது சுவிட்ச் போர்டில் உள்ள ப்ளக்கை பிடுங்கி விட்டுறணும். ஆக்சிலேட்டர் பின்னாடி 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டின பிறகு அந்த டோர் தனியாக வந்துடும். பிறகு அந்த ஸ்க்ரூவை பத்திரமா எடுத்து வச்சிடணும். அந்த ஆக்சிலேட்டர் உள்ளே பார்த்தோம்னா 5 சின்ன தகடும் ஒரு பெரிய தகடும் இருக்கும். நம்ம அந்த பெடலில் மிதிக்கும் போது அந்த பெரிய தகடு ஒவ்வொரு சின்ன தகடில் பட்டு தான் வேகம் அதிகரிக்குது. சில நேரம் அந்த சின்ன தகடு வளைஞ்சு அந்த பெரிய தகடு மேலே பட்டால் மோட்ரு நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் ஓடும். இப்படி ஓடிச்சுன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த 5 சின்ன தகடையும் ஒரே அளவில் நம்பி விட்டால் மோட்ரு சரியாயிரும். இப்போ அந்த செம்பு தகடை வளைச்சி விட்ட பிறகு சுவிட்சை ஆன் பண்ண பிறகு மோட்ரு ஓடாது. அந்த ஆக்சிலேட்டரை நம்ம மிதித்தா மட்டும்தான் மோட்ரு ஓடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.